குட் மார்னிங் டே 117 அண்ட் 118. 117 மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக வெப்சைட் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் புக் ஃபேரில் வந்து இந்த புக் தான் வாங்கினேன். அந்த புக்கை வந்து படித்து முடிச்சிட்டேன். அது வந்து இட் வாஸ் அ குயிக் ரீட், ஆக்சுவலி நல்ல ரீடும் கூட. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய வீக்லி மெயின்டெனன்ஸ் டே தான். அந்த 2 feet அக்வாரியம் இருக்குது இல்லையா, அந்த டேங்க்கை வந்து டீப் க்ளீன் பண்ணேன். விச் மீன்ஸ் அந்த ஸ்க்ராட்ச் பிரைட் பிராண்டில் வந்து இந்த ஸ்க்ரப்பர் ஒன்று விற்கும். ஸோ இதில் வந்து அந்த கண்ணாடிக்கு உள் பக்கம் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணோம். அப்படி ஐ மீன் ரொம்ப அழுத்தி கிடையாது, ரொம்ப மைல்டாக ஸ்க்ரப் பண்ணாலே வந்து அந்த லேயர் ஆஃப் ஆல்கே ஃபார்ம் ஆகிருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீன் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு மந்த்லி ட்வைஸ் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த க்ளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு வாட்டர் சேஞ்ச் வந்து 30% நான் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது பேர் வந்து ஸ்கிம்மர். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்காக இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, வாட்டர் டேங்க்கில் வந்து டஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து லேயர் மாதிரி வந்து ஆயில் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த வீடியோவில். ஸோ அந்தளவுக்கு வந்து டஸ்ட்டு எல்லாமே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து க்ளீனும் பண்ணியாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக வந்து வீக்லி ரொட்டீன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தர்மபுரி போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து கிளம்பி போயிட்டு அங்கே இருக்க சில ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அண்ட் இது வந்து 118 மார்னிங். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு சில ரிச்சுவல்ஸ் இருந்துச்சு. ஃபேமிலி ஒரு எப்படி சொல்கிறது, அதை ரிச்சுவல்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. அது கிணத்துக்கிட்ட நடந்தது. ஸோ அதனால் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்துல ஒரு பாம்பு வந்து மீன்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ என்னோடய தம்பி தான் கூப்பிட்டு இதை காமிச்சார், இது பாரு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த வீடியோ எடுத்தேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வர்றதுக்கே வந்து நைட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. வர வழியில டின்னர் சாப்பிட்டுட்டு we call it a day.